சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட மடிப்பாக்கம் கல்யாண கந்தசுவாமி ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட மடிப்பாக்கம் பாளையா கார்டனில் அமைந்துள்ள கல்யாண கந்தசுவாமி ஆலயத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவை முன்னிட்டு 3 நாட்கள் யாகசாலையில் கலசங்களை வைத்து கணபதி ஹோமம், கோமாதா பூஜை, யாகசாலையில் சிவாச்சாரியர்கள் தியாகங்கள் செய்து பூஜை செய்த கலசங்களை கோவில் நிர்வாகிகளுடன் பக்த கோடிகள் முன்னிலையில் ராஜகோபுரத்தில் அமைந்துள்ள கலசங்களில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவில் பக்த கோடிகள் அனைவரும் புனித நீரை ஊற்றும் போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் இந்த கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழக வெற்றிக் கழக சார்பாக சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ சரவணன், பகுதி செயலாளர் மோசை ராஜன், வட்ட செயலாளர்கள் பர்மன் ஜெயச்சந்திரன், பாலகுமாரன், ஆனந்த கிருஷ்ணன் மற்றும் அன்பரசன் கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த கும்பாபிஷேக விழாவை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வந்த அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டு முருகனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அருவாமுனுக்குதையா எங்க தேகாசிலுக்குதையா சாட்ட அடி ஓச ஊரு எல்லை வரை கேக்குதையா எங்க காட்டு முனியாண்டி ஆடி வர போறாரையா எங்க காட்டு முனியாண்டி ஆடி வர பாருங்கய்யா அருவாமுனுக்குதையா எங்க தேகாசிலுக்குதையா சாட்ட அடி ஓச ஊரு எல்லை வரை கேக்குதையா.